நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்ற கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு கருப்பு கொடி காட்ட முயன்ற காங்கிரஸ் கட்சியினர் மீது முதலமைச்சரின் பாதுகாவலர்கள் தடியடி நடத்தியதன் காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது? விவரங்களை வழங்கலாம். தர்சினி, கேரள முதல்வர் பினராயி விஜயன் இன்று பார்த்தோம்னா ஆலப்புழா மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இன்று ஆலப்புழா மாவட்டத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். அவரின் ஆலப்புழா மாவட்டத்துக்கு அருகே கண்டிக்கும் விதமாக இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் முதல்வருக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்தனர். இதனை அடுத்து பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருந்தாங்க. இந்த சூழல்ல முதல்வரின் வாகனம் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள கைடாவானா என்ற பகுதியை செல்லும் போது அங்கு இருந்த 2 இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் தங்கள் கையில் இருந்த கருப்பு கொடியை முதல்வர் வாகனத்தில் காட்டினார்கள். இந்த சூழல்ல முதல்வர் வாகனம் அவர்களை கடந்து சென்ற பின்னர் முதல்வர் வாகனத்தின் பின்னால் இருந்த பாதுகாப்பு படையினர் அதிரடியாக வாகனத்தில் இறங்கி அவர்கள் கையில் வைத்திருந்த கம்பினால் அங்கு இருந்த 2 இளைஞர் காங்கிரஸ் கட்சியினரை சராமரியா தாக்குதல் நடத்திவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்று சென்றனர். பின்னர் காவல்துறையினர் ஒரு சம்பவத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் போது உள்ளூர் காவல்துறையினர் தான் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவது வழக்கம். பாதுகாப்பு மற்றும் இது போய் கருப்பு கொடி காட்டுவர்களுக்கு நடவடிக்கை எடுப்பது உள்ளூர் காவல்துறையின் வழக்கம். ஆனால் விதிமுறைகளை மீறி முதல்வரின் பாதுகாப்பு படையினர் அதிவேகமாக இறங்கி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த சம்பவம் கேரளாவில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. இதே போன்ற சம்பவம் பார்த்தோம்னா இதுக்கு முன்னர் முதல்வரின் பாதுகாப்பு வாகனம் இடுக்கியில பத்திரிகையாளர் மீது தாக்குதல் நடத்தி பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுத்திய நிலையில தற்போது இந்த விவகாரம் கேரளாவில் சூடு பிடித்திருக்கு. தர்ஷினி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.